என் பெயர் சுஜிதா. எனக்கு 21 வயதாகிறது. நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் இருந்தேன். எனது அப்பாவின் பெயர் ரங்கன், அம்மாவின் பெயர் கவிதா. என் அப்பா சிறுவயதிலேயே இறந்துவிட்டார். எனது அம்மாதான் சிறு சிறு வேலைகளுக்கு சென்று என்னை படிக்க வைத்தார். எனது அப்பாவின் நண்பன் மாரியப்பன், அவரிடம் கடன் வாங்கித்தான் என் அம்மா என்னை கல்லூரி படிப்பை படிக்க வைத்தார். இப்படியே போக ஒரு நாள் மாரியப்பன், கவிதா, நான் உன் கணவனின் நண்பன். அதனால்தான் உனக்கு பணம் கொடுத்து உதவி செய்தேன். ஆனால் 2 வருடங்கள் ஆகியும் நீ வட்டியை கூட ஒழுங்காக கொடுக்கவில்லை. இதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் இந்த வீட்டை விற்று என் கடனை எடுத்துக்கொள்கிறேன் என்றார். உடனே கவிதா என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்ணீர் விடுத்து அழ ஆரம்பித்தாள். உடனே அங்கிருந்து சுஜிதா வர மாரியப்பன் சுஜிதாவை உற்று பார்த்து கொண்டிருந்தான். மாரியப்பனுக்கு சுஜிதாவின் மேல் ஒரு கண். பின்னர் மாரியப்பனுக்கு சுஜிதா டீ கொடுத்து நலம் விசாரித்தாள். சுஜிதா, மாமா, எங்களுக்கு 1 மாதம் மட்டும் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டாள். உடனே மாரியப்பன், நீயே சொல்லுமா, 2 வருடத்தில் முடியாதது இந்த 1 மாதத்தில் முடியுமா என்று கேட்டான். உடனே சுஜிதா கெஞ்ச ஆரம்பித்தாள். சரி, உனக்காக ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் 1 மாதம் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று மாரியப்பன் சொல்லிவிட்டு சென்றான். உடனே சுஜிதா கவிதாவின் பக்கத்தில் அமர்ந்து, கவலைப்படாதீங்க அம்மா, சீக்கிரமாவே எனக்கு வேலை கிடைச்சிரும், எல்லாமே சரியாகிவிடும் என்று சமாதானம் கூறினாள். அடுத்த நாள் காலையில் கவிதா வேலைக்கு சென்றுவிட்டு நடந்து வரும்போது மாரியப்பன் பேசியதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து போனது. இதை நினைத்து மனவருத்தத்துடன் இருந்த அவர் ரோட்டில் மயங்கி கீழே விழுந்தார். உடனே அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவர் கவிதாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிறகு அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார். கவிதாவும் மயங்கிய நிலையிலேயே இருந்தார். அவர் பெயர் சூர்யா. அவர் கவிதாவை கொண்டு சென்று அவருடைய அறையில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சுஜிதா தனது அம்மாவின் அறையில் எட்டி பார்க்கும் பொழுது சூர்யா கவிதாவை தவறான எண்ணத்துடன் தொடுவது போல இருந்தான். உடனே இதை கண்ட சுஜிதா வேகமாக அறைக்குள் வந்து சூர்யாவை இழுத்து ஒரு அறை விட்டாள். உடனே, என்ன தைரியம் இருந்தால் என் அம்மாவை இப்படி செய்வார்? யாரு நீ? இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினாள். மயக்கத்தில் இருந்த கவிதா உடனே எழுந்து, சுஜிதா, அவரை எதுவும் திட்டாதே, அவர் ரொம்ப நல்லவர். இந்த தம்பி மட்டும் வரவில்லை என்றால் என்னை பார்க்க ஆள் இல்லாமல் நான் ரோட்டிலேயே விழுந்து கிடந்து இருப்பேன் என்று கூறினார். இந்த காலத்துல மத்தவங்களை பற்றி யார் கவலைப்படுறது என்று கூற, உடனே சுஜிதா, நீங்க சொல்றது புரியல, என்ன ஆச்சு சொல்லுங்க என்று கேட்டாள். நான் மயங்கி ரோட்டில் விழுந்து விட்டேன். இவர்தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி செய்தார் என்று கவிதா கூறினார். அதை அறிந்த சுஜிதா, நீ உதவி செய்ய வந்தவரிடம் இப்படித்தான் செய்வியா என்று சூர்யாவிடம் திட்டினாள். உடனே சுஜிதா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சூர்யாவிடம் கேட்டாள். பரவாயில்லை, விடுங்க, நான் இதை பற்றி பெருசா எடுத்துக்கல என்று சூர்யா சொன்னான். இருவரும் சூர்யாவை நல்லவனாக நினைத்து, அம்மா அப்பாவுக்கும் இப்படி பிள்ளை பிறந்தால் ரொம்ப நல்லது என்று கூறினர். இப்படியே நாட்கள் போயின. 15 நாள் கழித்து மாரியப்பன் கவிதா வீட்டிற்கு வந்து ஒரு நோட்டீஸை அளித்து, இதை பிடிங்க, இன்னும் 15 நாளில் இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்ப வேண்டும் என்று கூறினான். இங்கே நீங்க தங்க வேண்டும் என்றால் என்னுடைய பணத்தை வட்டியுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த வீட்டை காலி செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்றான். கவிதாவும், அண்ணா, எங்களது சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள், இந்த வயது பெண்ணை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் என்று கேட்டார். உடனே மாரியப்பன், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீங்க 1 மாசம் டைம் கேட்டீங்க, நீங்க கேட்ட மாதிரியே நான் கொடுத்துட்டேன், கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்த மாட்டீங்களா என்று கேட்டான். கவிதாவும் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தாள். கவிதா யோசித்து கொண்டிருந்தாள். 15 நாளில் பணத்தை கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் இங்கிருந்து வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று மாரியப்பன் கூறினார். உடனே அங்கு வந்த சூர்யா, யாரும் எங்கும் செல்ல தேவையில்லை என்று கூற, உடனே மாரியப்பன் திரும்பி பார்த்தபோது சூர்யா நின்று கொண்டிருந்தான். சூர்யா, நான் சுஜிதாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். உடனே மாரியப்பன், இவர்களுடைய நீல கண்ணீருக்கு நீ மயங்கிவிட்டாயா என்று கேட்க, உடனே சூர்யா, மாமா, இவர்கள் என்னுடைய வருங்கால மனைவி மற்றும் மாமியார்.
இவர்களை நான் வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் என்னிடம் அடிக்கடி சொல்வீர்கள், நான் தான் உங்களுக்கு எல்லாமே என்று. நான் உங்களுடைய ஒரே மருமகன். நீங்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்ளாதீர்கள் என்றான். உடனே மாரியப்பன் அந்த பத்திரத்தை கிழித்து போட்டுவிட்டு கோபத்துடன் சென்று விட்டான். உடனே சூர்யா, நீங்கள் ஏதும் தப்பாக நினைக்க வேண்டாம். எனக்கு சுஜித்தாவை திருமணம் செய்து கொள்ள ஆசை. அதனால் தான் அப்படி கூறினேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சுஜித்தாவை திருமணம் செய்து வையுங்கள். இல்லையென்றால் வேறு எதை பார்த்து இருந்தாலும் அவனுக்கே திருமணம் செய்து வையுங்கள். நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்றான். இனிமேல் யாரும் இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே போக சொல்ல முடியாது என்றான். உடனே கவிதாவும், இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா, வரதட்சணை கூட வாங்காமல் தனது மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கே திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைத்தாள். கவிதாவிற்கும் சூர்யா பிடிக்க தனது மகளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து நிச்சயம் செய்து முடித்தாள். ஆனால் இந்த விஷயம் சூர்யாவின் மாமா மாரியப்பனுக்கு பிடிக்கவில்லை. இப்படியே நாட்கள் ஓடின. சுஜித்தாவும் சூர்யாவும் ஒன்றாக வெளியில் சுற்றி வந்தனர். ஒரு நாள் சூர்யா சுஜித்தாவை தனது பங்களாவிற்கு கூட்டிச் சென்றான். அங்கே இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சுஜித்தா, இங்கே எதற்காக கூட்டி வந்தாய் என்று பயப்படாதே, நமக்குத்தான் நிச்சயம் ஆகிவிட்டது என்று சொல்லி அவளிடம் ஏதேதோ ஆசை வார்த்தைகளை கூறினான். இருவரும் தனிமையில் இருந்தனர். அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது சூர்யா சுஜித்தாவிற்கு தெரியாமல் அதை செல்போனால் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டான். இப்படியே சில நாட்கள் போயின. கவிதா சுஜித்தாவிடம் வந்து, நீ சூர்யாவிடம் உடனே உன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொல். நிச்சயம் முடிந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. திருமணம் எப்போது என்று எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறினார். உடனே சுஜித்தா, சரி அம்மா, நான் கண்டிப்பா கேட்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அவள் சூர்யாவிடம் கேட்பதற்கு அவனுடைய அறைக்கு சென்றபோது அவன் குடித்துக் கொண்டிருந்தான். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சுஜித்தா, நீ ஏன் இப்படிப்பட்ட தவறை செய்கிறாய்? என்ன ஆச்சு? உனக்கு குடிப்பது எனக்கு பிடிக்காது என்று அவன் மேல் கோபப்பட்டாள். உடனே சூர்யா, எனக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால் தான் குடித்தேன் என்று சுஜித்தாவிடம் கூற, ஏன் இப்படி கூறுகிறாய்? உனக்கு என்ன ஆச்சு என்று அவள் கேட்டாள். என் மாமா என்னை 2 மாதங்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் போகச் சொல்கிறார். உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று கூறினான். என் மாமா, நீ அவர்களை வீட்டில் தங்க வைத்ததால் அவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் நான் இழந்துவிட்டேன். நான் பக்கத்து ஊரில் ஒருவருக்கு அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறேன். அதை அவன் இன்னும் கொடுக்கவில்லை. அதை நீ வாங்கிய பிறகுதான் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று கூறினான். அவர் என்னிடம், நீ பணத்தை வாங்கி வந்து கொடுத்தால்தான் நான் உனக்கு திருமணம் நடத்தி வைப்பேன் என்று கூறினார் என்றான். உடனே சுஜித்தா, சரி, நீ கவலைப்படாமல் போயிட்டு வா, உனக்காக 2 மாதம் நான் காத்திருக்கிறேன் என்று கூறினாள். இப்படியே போக ஒரு நாள் கவிதா தனது வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சூர்யா பின்வழியாக வந்து அவளை பின்புறமாக கட்டிப்பிடித்தான். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கவிதா சூர்யாவுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டாள். கோபமடைந்த கவிதா, நீ இப்படி செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அம்மா போல இருக்கன், எப்படி இப்படி செய்ய உனக்கு மனம் வந்தது என்று கோபத்துடன் கூறினாள். உடனே சூர்யா, இதுதான் என்னுடைய குணம். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ ரோட்டில் மயங்கி விழுந்தபோது உனக்கு உதவி செய்ததை இதற்காகத்தான். உன்னை அப்பொழுதே நான் எல்லாம் செய்துவிட்டேன் என்று கூறினான். உடனே கவிதா, கல்யாணத்திற்கு முன்பே உன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டேன். இல்லையென்றால் என் பொன்னை நானே ஏமாற்றியிருப்பேன். என் பொன்னின் வாழ்க்கை நாசமாய் போயிருக்கும் என்றாள். உடனே சூர்யா, சுஜித்தாவை கல்யாணம் செய்து வைக்க விருப்பம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். ஆனால் என்னை பற்றி சுஜிதா கேட்டால் என்னவென்று சொல்வீர்கள்? அவளிடம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். அதற்கு முன் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்று கூறினான். உடனே சூர்யா சுஜிதாவுடன் தனிமையில் இருந்த வீடியோவை கவிதாவிடம் காட்டினான். அதை பார்த்த கவிதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். உடனே கவிதா, தயவு செய்து அந்த வீடியோவை அழித்துவிடு, என் மகள் வாழ்க்கையை பாழாக்கி விடாதே என்று கண்ணீருடன் கெஞ்ச ஆரம்பித்தாள். சூர்யா, எனக்கு இரக்கமெல்லாம் காட்டத் தெரியாது. வேண்டுமானால் வேறு ஒன்று கேட்கிறேன், அதை செய்யுங்கள் என்றான். உடனே கவிதா, என்னவென்று கேட்கிறாய்
என்று கேட்டாள். சூர்யா, நீங்கள் என்னுடன் தனிமையில் இருந்தால் நான் எல்லா வீடியோவையும் அழித்து விடுகிறேன் என்றான். உடனே கவிதா, என் உயிரே போனாலும் இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்றாள். சூர்யா, சரி விடுங்கள், நான் இந்த வீடியோவை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்கிறேன். உங்கள் மகளின் வீடியோவை இந்த ஊரே பார்க்கும் என்று மிரட்டினான். உங்கள் பொண்ணுக்கு வேறு ஒரு பையன் பார்த்தாலும் அவன் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு என்ன பேசுவான்? இதெல்லாம் தேவையா என்று அவளை வற்புறுத்தினான். வேறு வழியின்றி கவிதா தனிமையில் இருக்க சம்மதித்தாள். இப்படியே சூர்யா நினைக்கும் போதெல்லாம் கவிதாவை தனிமையில் இருக்க அழைத்தான். இப்படி 10 நாட்கள் சென்றது. கவிதா, தயவு செய்து உன்னிடம் இருக்கும் வீடியோவை அழித்துவிடு என்று கெஞ்சினாள். இதை பார்த்து சுஜிதா அவள் அம்மா கவிதாவும் சூர்யாவும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தாள். இதனால் அவளுக்கு எல்லாம் தெரிய வந்தது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத சுஜிதா, இப்படி நாம் ஏமாற்றப்பட்டோமே என்று நினைத்தாள். அவளுக்கு பழி வாங்க வேண்டுமென்ற எண்ணம் வந்தது. சூர்யாவை கொல்ல அவள் திட்டமிட்டாள். அவளுக்கு பலி விழாமல் இருக்க மாரியப்பனை வரவழைத்தாள். அவனுக்கு மதுவை அருந்த கொடுத்தாள். பிறகு அவனை மயக்கி, எனக்கு நீ இருந்தால் போதும், சூர்யா வேண்டாம், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் சூர்யா இறந்தால்தான் நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று திசை திருப்பினாள். குடிபோதையில் மாரியப்பன் சூர்யாவின் கழுத்தை நெரித்து கொன்றான். சுஜிதா பழி வாங்க முடிந்தது என்று நினைத்து தன்மேல் எந்த குற்றமும் விழாமல் பார்த்து கொண்டாள். பின் காவலர்கள் விசாரணைக்கு வந்தனர். அவர்கள் முன் பின்னாக பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு சுஜிதா, நாங்கள் தான் சேர்ந்து செய்தோம், அவன் எங்களை வீடியோ எடுத்து வைத்து பிளாக்மெயில் செய்தான், இதை தாங்க முடியாமல் தான் அவனை கொன்றோம் என்று ஒப்புக்கொண்டாள். அவன் என்ன செய்தாலும் நீங்கள் காவலரிடம் சொல்லி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர். இறுதியாக சுஜிதா மற்றும் மாரியப்பனை காவலர்கள் கைது செய்தனர். ஒரு பெண் திருமணம் செய்யும் முன் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன், அவனுடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்று நன்றாக விசாரித்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் இப்படித்தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டும். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.